ஐரோப்பாவுக்கு கடத்த முயன்ற 20.57 மில்லியன் ரிங்கெட் மதிப்பிலான 210 கிலோ கஞ்சா பூக்களை கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் சுங்க அதிகாரிகள் முறியடித்தனர். KLIA தீர்வையற்ற வர்த்தக மண்டல பகுதியில் சரக்கு நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையின் போது அந்த கஞ்சா பூக்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக மத்திய சுங்கத்துறையின் இடைக்கால துணை தலைமை இயக்குனர் டாக்டர் அஹ்மத் தௌஃபிக் சுலைமான் தெரிவித்தார். மலேசியாவை பரிமாற்ற மையமாக பயன்படுத்தி ஐரோப்பாவுக்கு அனுப்பப்படவிருந்த அந்த போதைப் பொருள் தென்கிழக்காசியா நாட்டில் இருந்து இங்கு கடத்தி வரப்பட்டதாக தொடக்கக்கட்ட விசாரணை மூலம் தெரிய வந்துள்ளது. அதிகாரிகள் கண்டுபிடிக்கப்படாமல் இருப்பதற்காக அந்த கஞ்சா பூக்கள் நொறுக்கு தீனிகள் மற்றும் வளர்ப்பு பிராணிகளுக்கான தீனியின் பொட்டலங்களுக்கு உள்ளே வைக்கப்பட்டிருந்தது. வழக்கமான கஞ்சா 1 கிலோவுக்கு 3200 ரிங்கேட்டாக இருந்தாலும் கஞ்சா பூக்களின் விலை 1 கிலோ 98,000 ரிங்கேட் ஆகும் என அஹ்மத் தௌஃபிக் கூறினார். கடந்த மார்ச் மாதம் 15ஆம் தேதி பறிமுதல் செய்யப்பட்ட இந்த கஞ்சா பூக்கள் தொடர்பில் இன்னும் விசாரணை செய்யப்பட்டு வருவதோடு இதுவரை எவரும் கைது செய்யப்படவில்லை. 1952ஆம் ஆண்டின் அபாயகரமான போதைப்பொருள் சட்டத்தின் 39B(1A) விதியின் கீழ் இது குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.